Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று அண்ட் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிதுன்டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக வந்து சேரும். 1 கப் வெல்லம், 1 கப் அரிசி மாவு, தேங்காய் துருவியது 1/2 கப், ஏலக்காய் 4, நெய் 2 டேபிள் ஸ்பூன். புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் அல்லது ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா வளர வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளை ரவை இருக்கும்ல அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஏலக்காய் வந்துட்டு சும்மா வெறுமனே அரைச்சோம்னா அது வந்து அரைப்படாது. அதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டு அது கூட சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வாணலியில் 1 கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 2 கப் அரிசி மாவு எடுக்கிறதுனால 5 கப் தண்ணி விடுறேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை பாகு காய்ச்சிடலாம். இப்போது ஒரு நல்ல கெட்டியான பாத்திரத்தில் வெறும் வெல்லத்தை மட்டும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாத்திரம் சூடு ஆக ஆக உங்களுக்கு வெல்லம் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆயிரும். இன்னுமே நல்லா மெல்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அடியில் ஏதாவது தூசி இருந்ததுன்னா கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு எதுவும் கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கை விடாமல் கலக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம கையில் தான் பிசைஞ்சு பிடிச்சி வைக்க போகிறோம் கொழுக்கட்டையை. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கட்டி முடிந்த அளவுக்கு சேராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவு நல்லா வெந்துடும். எல்லா பக்கமும் ஈவனாக வெந்துடும். நல்லா சுத்தமாக தண்ணி வந்துட்டு ட்ரை ஆயிடணும். பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது மாவு. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இப்படி மாவு தொட்டு பார்த்தோம்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது. இதுதான் வந்து அதுக்கான பக்குவம். ஸோ இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேனில் நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ விநாயகருக்கு படைக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் நெய் சூடானதும் கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம் இந்த பிடி கொழுக்கட்டைக்கு. நான் வந்து சும்மா ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சதுனால நான் எள் போடலை. பட் விநாயகருக்கு படைக்கும்போது கண்டிப்பாக எள் சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம், விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி போட்டு நல்லா தேங்காய் வெந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கிளறி வச்சுருந்த அந்த மாவில் பாவு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஏலக்காயை 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காயை அரிசி அரைக்கும் போதே கூட சேர்த்து அரைச்சிருக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இது வந்து நம்ம ரொம்ப சூடாகவே வந்து கையில் பிடிச்சி பாத்திரத்தில் வைக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் ஆறுச்சுனா கூட பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த இட்லி பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி ஏற்கனவே ஊற்றி வச்சுக்கோங்க. அது கொதிச்சதுமா இந்த பிளேட்டில் நெய் தடவிட்டு கையில் பிடிச்சி கொழுக்கட்டையை வைங்க. அதுதான் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வந்துட்டு பிடிச்சு வைக்கும்போதே நம்ம மனசில் இருக்க வேண்டுதலையும் நினச்சிக்கிட்டே வச்சோம்னா அதை வந்து நம்ம சமைச்சு விநாயகருக்கு படைக்கும்போது நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் வந்துட்டு சும்மா செய்யறதுனா கூட மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு படைக்கும்போது மறக்காமல் எள்ளும் இந்த மாதிரி கையில் பிடிச்சும் வச்சு கொழுக்கட்டை செய்யுங்க. இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சு வச்சுட்டு பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதும் எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா குக் ஆயிரும். 10 மினிட்ஸ் போதும். அதுக்குள்ளே ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவு எல்லாமே வெந்திருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் போதும். இந்த மாதிரி சுவையான இனிப்பு கொழுக்கட்டை வந்துட்டு தயாராகிடும். நான் வந்து அரிசியை பக்குவம் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை ஒரு துணியில் போட்டு உலர்த்தி அதுக்கப்புறமா அதை அரைச்சி மாவு எடுத்திருக்கேன். அதே மாவில் வந்து நான் இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு கூட செய்யலாம். உங்களுக்கு இந்த பக்குவம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட அரிசி மாவில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.